கொலோசையர் 1:13 வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே தேவ ஆவியானவர் சத்திய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய பிரமாணங்களை கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, கர்த்தாவே அவைகளை எங்களுடைய மனதிலே பதிக்க, இருதயத்திலே பதிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எழுதியிருக்கிறபடி சத்தியம் ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய விசுவாசத்தில் இன்னும் ஒருபடி வளர எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுமாக செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னும் நல்லா சொல்லப்போனால் தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எல்லா நன்மைகளும் இருக்கிறது. பிசாசின் ராஜ்யத்தில் ஒரு நன்மை கூட கிடையாது. பாருங்க, ரட்சிப்பு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்குது. பாவ மன்னிப்பு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், வாழ்வு, வளமை, வெற்றி, உயர்வு, பாருங்க, முடிவிலே பரலோகம், எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள். பாருங்க, இந்த நன்மைகள் எல்லாவற்றுக்கும் நாம் சொந்தக்காரங்க. பாருங்க, நாம் சுதந்திரவாளிகள். இந்த நன்மைகளை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். பைபிளில் போட்டிருக்க அதே கொலோசையரில் பாருங்க, 13ஆம் வசனம் நம்ம வாஸ்தவம் இல்லையா? 12ஆம் வசனம் பாருங்க, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினார். அதுக்கு கீழே தான் இருளின் அதிகாரத்தின் நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லா விதமான நன்மைகளும் நம்முடையது. கல்வாரியிலே சம்பாதிக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கல்வாரியில் பாருங்க, ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம்முடைய பாவ மன்னிப்பையும், சமாதானத்தையும், ஆரோக்கியத்தையும், ஐஸ்வர்யத்தையும், நீடிய வாழ்வையும், பாருங்க, எல்லா விதமான நன்மைகளையும், முடிவாக பரலோகத்தையும் இயேசு சகோதரித்திருக்கிறாரு. பாருங்க, இதைத்தான் கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. கிருபை என்பது பாருங்க, தேவனாலே மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிற நன்மைகள், இலவசமான நன்மைகள். மனிதர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் தேவன் அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அந்த சிந்தையை உடையவர்களாக இருக்கணும். நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். கல்வாரியிலே சம்பாதிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடையது. தேவனுடைய பரிபூர்ணமெல்லாம் என்னுடையது. என்னுடைய வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். முன்னேற்றத்துக்கென்றே தேவன் என்னை அழைத்திருக்கிறார். வளர்ச்சிக்கென்றே தேவன் என்னை அழைத்திருக்கிறார். பெருக்கத்துக்கென்றே தேவன் என்னை அழைத்திருக்கிறார். உயர்வுக்கென்றே தேவன் என்னை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நான் நாளைக்கு இருக்க போறதில்ல. இதை காட்டிலும் பெட்டரா இருப்பேன். இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் அடுத்த வாரம் இன்னும் பெட்டரா இருப்பேன். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியின், ஒரு பெருக்கத்தின் வாழ்க்கையை பாருங்க கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எல்லா நன்மைகளும் கல்வாரின் மூலமாக நம்முடையது என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை சங்கீதம் 91 கொஞ்சம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. போவோம். சங்கீதம் 91:1 வாசிக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் குடரத்தை அணுகாது. உட்கார்ந்தபடியே நாம் அறிக்கை செய்வோம். நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறேன். கர்த்தரின் அடைக்கலம்
என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளாலே என்னை மூடுவார். அவருடைய செட்டின் கீழே அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற கர்த்தரை நான் அடைக்கலமாக கொண்டேன், என்னுடைய தாபரமாக கொண்டேன். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அற்புதமா இருக்குது பாருங்க. அதனாலதான் அவன் சொல்லியிருக்கிறான் சங்கீதக்காரன், உடைய வசனங்கள் என் வாய்க்கு தேனிலும் மதுரமா இருக்கிறது. வார்த்தைகளையே பேசி பழகி இருக்கிறான் பாருங்க. அப்படி பேசும்போது பாருங்க, கர்த்தருடைய எண்ணங்களை பேசுகிறோம், கர்த்தருடைய சத்தியங்களை பேசுகிறோம். கர்த்தர் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். அதுக்கு தான் பாருங்க தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாயிலே வைக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. இப்போ 11, 12 ஆகிய வசனங்களை பாருங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தேவ தூதர்களை குறித்த சத்தியம் பாருங்க. வல்லமையான தேவ தூதர்கள் நமக்காக நமக்கு ஊழியம் செய்யும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கண்ணால பார்க்க முடியாது, தேவதூதர்கள் ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, பிசாசு ஒரு ஆவி, தேவன் ஆவியாக இருக்கிறாரு. நாம கூட ஆவி மனிதர்கள் தான். ஆனால் மாம்சத்தில் நம்ம வாழுகிறோம், மாம்ச கண்களை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவ ஆவியானவர் பாருங்க வசனத்தை கொண்டு நம்முடைய ஆவியின் கண்களை பிரகாசமுடைய செய்கிறார். தேவ ஆவியானவர் வசனத்தை கொண்டு ஆவி உலகத்தை பார்ப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறார். கவனியங்கள், ஆவி உலகத்தில் வல்லமையான தூதர்கள் நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆவி உலகம்தான் இந்த மாம்ச உலகத்தை படைத்தது. பாருங்க, ஒரு பையன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான்னா எங்கேருந்து வந்திருக்கிறான்? அம்மா வயிற்றுலேருந்து வந்திருக்கிறான் இல்லையா? அம்மா தான் அவனை பெத்தெடுத்திருக்கிறாங்க. கவனிங்க, அதே போல ஆவி உலகம் இந்த நாம் காண்கிற அந்த உலகத்தை பெற்றெடுத்திருக்கிறது. ஆவி உலகம்தான் பேரண்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த மாம்ச உலகத்தை பெற்றெடுத்த அந்த தாய், அந்த தகப்பன், அது ஆவி உலகம்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கவனியங்கள், அங்கிருந்து தான் இந்த உலகம் வந்திருக்குது. ஆகவே அருமையானவர்களே, தேவன் ஆவியா இருக்கிறாரு, பிசாசு ஆவியா இருக்கிறான், தேவதூதர்கள் ஆவியா இருக்கிறாங்க. பாருங்க, நாமும் ஆவிகளாக தான் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழும்படி நமக்கு ஒரு சரீரம் செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவி உலகம் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுது. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் பாருங்க, மனிதர்கள் மத்தியில் அந்த ஆவிக்குரிய சக்திகள் தான் மேலோங்கி நிற்கிறது இல்லையா? அன்பு எடுத்துக்கோங்க, அது என்னது பாருங்க, கண்ணால் பார்க்க முடியுமா? அதை போய் கடையில் வாங்கிட்டு வர முடியுமா? அன்பு ஒரு ஆவிக்குரிய சக்தி. அதே வேளையில் பகை பாருங்க, ஒரு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற பகையை நீங்க பார்க்க முடியுமா? அது ஒரு ஆவிக்குரிய சக்தி. விசுவாசம், அதே நேரத்தில் பயம். அருமையானவர்களே, இவைகளெல்லாம் பாருங்க ஆவிக்குரிய சக்திகள். இதுதான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது, கண்ட்ரோல் பண்ணுகிறது. இதுவே நமக்கு ஒன்றை காண்பிக்கிறது, மனுஷன் ஆவிக்குரிய சக்திகளாலே ஆளப்படுகிறான் இல்லையா? அப்ப பாருங்க, இந்த ஆவி உலகம் இந்த மாம்ச உலகத்தை பார்க்கலும் மிகப்பெரியது. ஆவி உலகம்தான் மாம்ச உலகத்தை ஆளுகை செய்கிறது. இப்ப கர்த்தர் பாருங்க, அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால அருமையானவர்களே, இந்த ஆவி உலகத்தை பார்க்க நமக்கு என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறாரு வசனத்தின் மூலமாக. வசனம் என்ன சொல்லுகிறது? உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாருங்க, இந்த ஆவியா இருக்கிற தூதர்கள்
நம்மை பாதுகாக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார்கள். பாருங்க, நம்முடைய பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் நம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா அது கர்த்தருடைய சுத்த கிருபை. இன்னைக்கெல்லாம் பாருங்க, வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வர்ற வரைக்கும் நீந்தி தான் வர வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புனாலும் பாருங்க, கூட்டம் தாங்க மாட்டேங்குது. கூட்டத்தில் போட்டு சோக் பண்ணிடுறாங்க. ஆனால் பத்திரமா வந்து சேர்ந்துடுறோம். பாருங்க, கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ தூதர்கள் நம்ம என்ன செய்கிறார்கள்? பாதுகாக்கிறார்கள். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம். உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்றாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஏன் இது முக்கியமான வசனம் தெரியுமா? இந்த வசனத்தை பிசாசு இயேசுன்றதுல சொல்றான். தேவாலயத்தின் உப்பரியில கொண்டு போய் அவரை நிறுத்திட்டு தாள குதியும் தேவ தூதர்கள் உண்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. அவன் கூட பைபிள் படிக்கிறான் போல. பிசாசு நல்லா பைபிளை படிக்கிறான். அப்ப நாம அவனை காட்டிலும் எவ்வளவு தெளிவா பைபிளை படிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. யோசித்து பாருங்க. ஆனா அவன் எப்பவுமே பாருங்க, சாவுக்கு ஏதுவாக தான் வசனத்தை என்ன செய்வான்? பயன்படுத்துவான். ஆனா தேவ ஆவியானவர் வசனத்தை வாழ்வுக்கு எதுவா நமக்கு நினைச்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. ஜீவனுக்கு எதுவா கொடுத்திருக்கிறாரு? நாம் வாழ்ந்திருக்கும்படி கொடுத்திருக்கிறாரு. பிசாசு சொன்னான்னு எதையாவது செஞ்சோன்னா செத்தோம் நாம. அதனாலதான் இயேசு செய்ய மாட்டேன்ட்டாரு. உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதேன்னு சொல்லி அவனை விரட்டி விட்டாரு. கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். தேவ தூதர்கள் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகள் என்று எபிரேயர் 1:14 சொல்கிறது. திருப்பவும் எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும், அப்படின்னா தேவதூதர்கள் எல்லாரும், தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் இல்லை, அனுப்பப்பட்ட, சென்ட் ஃபோர்த் என்று ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுவோம், தேவதூதர்கள் என்னை பாதுகாக்கும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவதூதர்கள் என்னை பாதுகாக்கும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவதூதர்கள் என்னை பாதுகாக்கும்படி, என் குடும்பத்தை பாதுகாக்கும்படி, என் தொழிலை பாதுகாக்கும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, இப்படி சொல்லும் போது தான் நம்ம அதை விசுவாசிக்கிறோம். நம்ம விசுவாசிக்கும் போது தான் அது நமக்கு பலிக்கும். தேவனுடைய பாருங்க காரியங்கள் எப்படி வேலை செய்கிறது என்பதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். வாட் இஸ் காட்ஸ் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன்? பாருங்க, தேவன் வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு. நாம் அதை வாசிக்கிறோம், நாம் அதை புரிந்து கொள்கிறோம், நாம் அதை விசுவாசிக்கிறோம், நாம் அதை சொல்லுகிறோம். அதன்படி நமக்கு என்ன செய்யும்? நடக்கும். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? பாருங்க, அப்படிதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கிறோம். பைபிளில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பாருங்க கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு பலிச்சிடாது. பைபிளில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக தேவதூதருடைய பாதுகாப்பு நமக்கு வந்துடாது. தேவதூதருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்பதை வேதத்திலிருந்து அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, விசுவாசித்து அதை வாயில சொல்லும்போது பாருங்க நம்ம என்ன சொல்லுகிறோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா அது தேவன் சொன்ன வார்த்தைகள். அப்ப பாருங்க, தேவதூதர்கள் நம்மை பாதுகாக்கும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இதை பற்றி போன முறை கொஞ்சம் பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். நிறைய எழுதப்பட்டிருக்கிறது தேவதூதர்களை பற்றி. திருப்பம் சங்கீதம் 34, சங்கீதம் 34 7வது வசனம் பாருங்க. சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பயந்தவர்களாய் இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொருவரையும் தேவதூதர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். தேவதூதர்கள் நமக்கு ரைட்ல இருக்கிறாங்க, தேவதூதர்கள் நமக்கு லெஃப்ட்ல இருக்கிறாங்க, தேவதூதர்கள் நமக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறாங்க, தேவதூதர்கள் நமக்கு பேக்ல இருக்கிறாங்க. பாருங்க, அவ்வளவு ஏராளமான தேவதூதர்கள் பாருங்க நம்மை பாதுகாக்கும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இதை நம்ம விசுவாசிக்கும் போது பாருங்க பயப்பட மாட்டோம் இல்லையா? பிரயாணத்தில் பாருங்க நம்ம தைரியமா இருப்போம். நம்ம வாதையின் குடரத்தை அணுகாது, பொல்லாப்பெண்ணுக்கு நேரிடாது என்பதிலே பாருங்க உறுதியா இருப்போம். எப்பொழுது?
தேவதூதர்கள் நம்மை பாதுகாக்கும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து விசுவாசிக்கும் போது பாருங்க, தேவதூதர்கள் அவருக்கு பயந்தவர்களை சூழ, கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று இங்கே வாசிக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைவர்கள் பிரயாணம் பண்ணும்போது முன்னால எஸ்கார்ட்ஸ் போறாங்க, பார்த்துருக்கிறீங்களா? பாதுகாப்பு படை வீரர்கள். அதே போல பின்னாலையும் எஸ்கார்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ சைட்லேயும் இருக்கிறாங்க. அவங்கள பத்திரமா போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக. அருமையானவர்களே, உலகத்தில் இன்னைக்கு அப்படிப்பட்ட பாதுகாவல் பெரிய தலைவர்களுக்கு உண்டாயிருக்கிறது இல்லையா? விஐபி அப்படின்னு சொல்றாங்க அவங்கள பற்றி. ஆனால் சத்தியத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையான விஐபிக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நாம தான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான் அருமையானவர்களே உண்மையான விஐபிக்கள் தேவனுடைய பார்வையில். மற்றவங்களாம் ராஜாக்களாக இருந்தாலும் அவருக்கு ஒன்றும் அது பெரிய விஷயம் கிடையாது. பாருங்க, நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு ஆள் இருந்தான், பெரிய ராஜா, பாபிலோனிய ராஜா. பாருங்க, அவனுடைய மகன் பெல்ஷாத்சார்னு சொல்லி ஒரு ராஜா, அவன் இல்லாத அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தான். பாருங்க, ஒரு கை விரல் வந்து சுவரில் எழுதிச்சான். ஒரு கை விரல் வந்து சுவரில் எழுதல பார்த்து நடுங்கிட்டான். முட்டோட முட்டு ஆடுது அவனுக்கு. ஐயோ, ஏன்னா அவனுக்கே தெரியும் போக்கிரித்தனம் பண்ணிட்டு இருக்கிறோன்னு. பாருங்க, ஒரு விருந்து வச்சு பாருங்க, எருசலேம் தேவாலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்ட பொற்பாத்திரங்களில் மதுவை ஊற்றி பாருங்க அவனுடைய ராஜ்யத்தின் பிரபுக்களுக்கு குடிக்க கொடுத்தானா. செய்யறது சில்லறத்தனன்றது நல்லா தெரியுது அவனுக்கு. கர்த்தருடைய ஆலயத்தின் பொற்பாத்திரங்களில் அது கர்த்தருடைய பணிக்கென்று பாருங்க செய்து வச்சிருந்தாங்க. அதை எடுத்துட்டு வந்து அதில் மதுவை ஊற்றி பாருங்க இவனுடைய பிரபுக்களுக்கெல்லாம் குடிக்க கொடுத்தானா. அன்னைக்கு ராத்திரி ஒரு பாருங்க எல்லாம் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கும்போது சுவரில் ஒரு கை விரல் வந்து எழுதிச்சான். தானியேலின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், மேனே மேனே தெக்கைல் உப்பார்சின் அப்படின்னு சொல்லி எழுதிருச்சான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா யாருக்கும் தெரியல, அங்கே உள்ளவங்க யாருக்கும் தெரியல. தானியேல் வந்து அதனுடைய அர்த்தத்தை சொல்றான். நீ தராசில நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். நீ பெரிய ராஜாவா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் நீ அற்பமான ஒரு மனுஷன். நீ தராசில நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் அப்படின்னு சொல்லி அங்கே அவனை பற்றி சொல்லப்படுகிறது. பாருங்க, ராஜாக்கள் கூட கர்த்தருக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் உண்மையான ராஜாக்கள் யாருன்னா இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். இயேசு ராஜாவை உள்ளத்திலே உடையவர்கள் தான் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்கள். ஏன்னா இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்காக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்குமானால் அப்ப நாம அவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம சாதாரண ஆட்கள் கிடையாது. அதனால தான் நான் ஒரு குப்பை, நான் தூசி, நான் புழு, நான் அற்ப மனுஷன், நான் ஒன்றுக்கும் உதவாத பாவி இப்படிலாம் பேசவே கூடாது. பெந்தைக்கோஸ்தையில் இதெல்லாம் சரளமாக பேசுகிறாங்க. பேசியே கெட்டு போயிட்டாங்க பெந்தைக்கோஸ்தை மக்கள். தேவனுடைய சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரே நான் நீதிமானாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன், இது என்னுடைய நீதி கிடையாது, நீர் எனக்கு கொடுத்த நீதி, உம்முடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், உம்முடைய பார்வையிலே நான் தேவனுடைய பிள்ளை, உம்முடைய பார்வையிலே நான் நீதிமான், உம்முடைய பார்வையிலே நான் விலையேறப்பட்டவன், நன்றி ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு தான் வரணும் ஆண்டவர்கிட்ட. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ராமன் சொல்லுங்க. பாருங்க, நம்ம வந்து உண்மையான விஐபிக்கள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற விஐபிஸ்கே எஸ்கார்ட்ஸ் இருந்தாங்கன்னா தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்களாக இருப்பவர்களுக்கு எஸ்கார்ட்ஸ் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக இருக்கிறாங்க. அவங்க தான் தேவனுடைய தூதர்கள். இந்த எஸ்கார்ட்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆவாங்க, நம்மளை பாதுகாக்கிற எஸ்கார்ட்ஸ் ஃபெயிலாக ஆக மாட்டாங்க. பாருங்க, இவங்கெல்லாம் கூட பாருங்க பாதுகாக்க தவறி விடலாம், ஆனால் நம்மை பாதுகாக்கிற தேவதூதர்கள் தவறுவதே கிடையாது. அதனால தான் வேதத்தில் நான் வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமென். பாருங்க, அப்ப தேவதூதருடைய பாதுகாவல் நமக்கு உண்டாயிருக்கிறது. இதைத்தான் பாருங்க நம்முடைய ஆவிக்குரிய கண்களாலே நாம் காண வேண்டும். அதுதான் விசுவாசம்.
அந்த விசுவாசம் தான் பாருங்க பாதுகாவலின் வாழ்க்கையை நமக்கு கொண்டு வரும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 27ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்க பவுலை பற்றி நம்ம வாசிக்கிறோம். பவுல் வந்து ஒரு பெரிய கப்பல் சேதத்தில் மாட்டிக்கிட்டார். அது எப்படின்னா, பவுல் வந்து நிறைய மற்ற கைதிகளோட பாருங்க, இவரும் ஒரு கைதியாக ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறார். மற்ற கைதிகள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ இல்லை தெரியல ரட்சிக்கப்படாதவங்களாம் தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் சுவிசேஷத்து நிமித்தம் கைது பண்ணப்பட்டவராய் பாருங்க ரோமாபுரிக்கு அவர் கொண்டு போகப்படுகிறார். இவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன். ஆகவே அந்த கப்பல் பிரயாணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவருடைய உள்ளத்துல ஆவியானவர் பேசிட்டாரு பாருங்க. என்ன பேசினாரு? திருப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. பவுல் பேசுறாரு, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே, இந்த பிரயாணத்தினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். கவனிங்க, யாருக்கும் தெரியாது, இந்த ஆளுக்கு தெரியுது. ரட்சிக்கப்பட்ட ஆவி பெற்ற மக்கள் எவ்வளவு வித்தியாசமானவர்கள் என்பதை பாருங்கள். பைபிளில் போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் வந்து வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் பாருங்க. நல்ல ஆவியானவரோட நல்ல தொடர்பு இருந்தோம்னா பாருங்க, வரப்போகிற தீமைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம அதன்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார்ன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? பிசாசு வச்சிருக்கிற கண்ணிகளுக்கு என்ன செய்யலாம்? தப்பிச்சுக்கலாம். ஆகவே 100க்கு அதிபதி அவன் தான் இன்சார்ஜ், அந்த கப்பலுடைய இன்சார்ஜ். கிட்டத்தட்ட பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் 37ஆம் வசனத்தில் 27-37 276 பேர் இருந்தாங்களா அந்த கப்பலில் பவுலோட சேர்ந்து. பாருங்க, இப்போ பவுலுக்கு மட்டும் பிரயாணத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஆவியானவர் உள்ளத்துக்குள்ள காண்பிக்கிறாரு. பாருங்க, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இப்ப பாருங்க, 100க்கு அதிபதி 11ஆம் வசனம், 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலாம் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். இந்த மாலுமி, கப்பல் எஜமான், இவங்கெல்லாம் பாருங்க என்ன சொல்றாங்க? நல்லா இருக்கு, சூழ்நிலை ரொம்ப சாதகமா இருக்குது, கப்பல் பிரயாணத்துக்கு ரொம்ப ஜோரா இருக்குது, தென்றல் வீசிக்கிட்டு இருக்குது, அதனால நம்ம என்ன செய்யலாம்? தாராளமா என்ன செய்யலாம்? பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த கப்பல் எஜமான், ஓனர் ஆஃப் த ஷிப், கப்பல் எஜமானும் மாலுமி ஓட்டுறவர், அவரும் 2 பேரும் அதெல்லாம் போகலாம், நல்லா இருக்குது, சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க, பவுல் சொன்னதை கணக்கிலே எடுக்கல. இவர் கிடக்கிறாரு தாடி பிரசங்க, என்னதையாவது சொல்லிட்டே கிடப்பாரு. இவருக்கு என்ன தெரியும் கப்பல் பிரயாணத்தை பற்றி அப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, தட்டி கழிச்சிட்டானுங்க. பாருங்க, இப்போ 12ஆம் வசனம், அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்றும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் அங்கே தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். இப்ப பாருங்க 13ஆம் வசனம், தென்றல் மெதுவாயிருந்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து கிரேத்தா அருகாக ஓடினார்கள். 14ஆவது வசனம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே, பிரயாணம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ குளிதோன் என்னும் கடும் காற்று அதிலே மோதிற்று. அந்த காலத்திலேயே புயலுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. நம்ம சில நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம், இப்பதான் வைக்கிறாங்க, வர்தா புயல் அப்படின்றாங்க, தானே புயல்ன்றாங்க. இல்ல, இப்ப பேர் வைக்கிறதுல அப்பவே பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த புயலுக்கு பேர் என்னமா? யூரோ குளிதோனா என்னும் கடும் காற்று அதிலே மோதிற்று.
15ஆம் வசனம் பாருங்க. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா என்னப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். ரொம்ப கஷ்டம், கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அன்கண்ட்ரோலபிளா ஓடுது. இப்ப பாருங்க 18ஆவது வசனத்துக்கு போவோம். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினாலே மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். தேவையா? யோசித்து பாருங்க. கப்பல்ல இருக்கிற சரக்குகளெல்லாம் தூக்கி கடல்ல எறிகிறாங்க. எவ்வளவு பெரிய நஷ்டம் பாருங்க. கர்த்தருடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்திருந்தா, கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்திருந்தா இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்குமா? யோசித்து பாருங்க. கர்த்தர் அதனாலதான் முன்னாலேயே எச்சரிப்பு கொடுக்கிறாரு. அதனாலதான் கர்த்தரோட நல்ல நெருங்கி பழகி பாருங்க, அப்பா பிள்ளை உறவுல நல்ல பாருங்க உறுதியா இருந்து கொள்ள வேண்டும். அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த ஃபெலோஷிப்பு பாருங்க, அதை நல்லா மெயின்டைன் பண்ணுகிற விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரோட எப்போதும் நல்ல ஐக்கியத்தில் நாம் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது பாருங்க, அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் நம்முடைய இருதயத்திலே தொனிக்கிறது. நாம அதுக்கு ஏற்றபடி பாருங்க நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோமானால் நிறைய நஷ்டத்துக்கு, நிறைய ஆபத்துகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் நாம் தப்பித்து நன்றாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். வாட்டர் லாஸ், என்ன பெரிய நஷ்டம் பாருங்க. 19ஆம் வசனம். 3ஆம் நாளில் கப்பலின் தடவாளங்களை எடுத்து கைகளினாலே எடுத்து எறிந்தோம். தளவாடங்கள்னா இந்த கப்பல் ரிப்பேர் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்களே டூல்ஸு. இன்றைக்கி 2 வீலர் வாங்கினீங்கன்னா அதுக்கு டூல்ஸ் கொடுக்குறாங்களே, ஸ்பேனரு, ஸ்க்ரூ டிரைவரு, கட்டிங் பிளேயரு, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு இது டூல்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லி அதுக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். டயர் ஏறி பங்க்சர் ஆயிடுச்சுன்னா கலட்டுறதுக்கு அந்த ஸ்பேனரில் தான் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். டூல்ஸ் ரொம்ப முக்கியம். டூல்ஸை வண்டியை விட்டு வெளியே எடுத்துடக்கூடாது, வண்டியில தான் இருக்கணும். இங்கே கப்பலில் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் அது பாரமாக இருக்கும்னு நினச்சி பாருங்க கைகள்னால எடுத்து கடலில் எடுத்து எரிஞ்சு போட்டாங்களாம். அப்புறம் பாருங்க 20ஆவது வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதையும் அற்று போயிட்டு. அவ்வளோதான், நம்ம செத்தோம், இனிமே பிழைக்கவே முடியாதுன்ற ஒரு நிலைமை பாருங்க. நடுக்கடல்ல யோசித்து பாருங்க, நடுக்கடல்ல பகலா ராத்திரியான்னு தெரியல, அந்த அளவுக்கு பாருங்க கருமேகங்களும் மழையும் காத்தும் அடிச்சுட்டு இருக்குது. பிழைக்க மாட்டோம், இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு. நம்பிக்கையே இல்லை சுத்தமா. அவ்வளோதான், கடல்ல எங்கேயோ மூழ்கி சாக போறோம் எல்லாரும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ 21ஆவது வசனம் பாருங்க. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது சொல்றாரு பாருங்க. அதுல என்ன அட்ரஸ் பண்றாருங்க? மனுஷரே அப்படிங்கிறாரு, சகோதரரேன்னு சொல்லல. ஏன் சகோதரர்னு சொல்லலன்னா அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க. அவன் மனுஷரே அப்படிங்கிறாரு. நான் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டம் வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது நான் சொன்னது கிடையாது, கர்த்தர் என் மூலமா உங்களுக்கு சொன்னது. நீங்க கேட்காம விட்டீங்க. நீங்க மாலுமி சொன்னதை கேட்டீங்க, கப்பல் ஓனர் சொன்னதை கேட்டீங்க. தென்றல்னு அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே பிரயாணத்துக்கான காரியம் கைகூடி வந்துருச்சுன்னு சொல்லி நினைச்சு அங்க இருந்து கிளம்பிட்டீங்க. ஆனா இவ்வளவு பெரிய சிக்கலாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புறப்படாமல் இருந்திருக்க வேண்டியதா இருந்தது அப்படிங்கிறாரு. இப்ப 22ஆம் வசனம் பாருங்க. ஆயிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். அங்கேயும் தைரியம் சொல்ற ஆள் யாருன்னா ரட்சிக்கப்பட்ட ஆள் தான். தைரியம் சொல்ற ஆள் யாருன்னா பாருங்க ஊழியக்காரர் தான். கேப்டனுடைய இருதயமெல்லாம் கரைஞ்சு போச்சு. மாலுமி அவ்வளோதான், டவுனு. 100க்கு அதிபதி அவனும் டவுனு. பாருங்க எல்லாரும்
பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் மாற்றுப்போனவர்களாக திகைச்சு போய் நின்றுட்டு இருக்கும்போது ஊழியக்காரர் எழும்பி சொல்றாரு, ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. கப்பல் உடைஞ்சு போகலாம் ஒருவேளை, ஆனா யாருமே சாக மாட்டீங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. இப்போ 13ஆம் வசனம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். தேவதூதன் வந்துட்டான் பாருங்க. யோசித்து பாருங்க நிலைமைய. 14 நாட்கள் ராத்திரியா பகலன்னே தெரியல. அந்த அளவுக்கு 2 வாரம் பாருங்க, ஒரே ஓயாத மழை, காத்து, கடும் குளிர் பாருங்க. அங்கன்னா லைட்டா இருக்கும் கடலுக்குள்ள. எங்க போறோம், என்ன ஆக போறோம், அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்ற அருமையான ஒரு கலக்கம், ஒரு திகைப்பு. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவதூதன் வர்றான் பாருங்க. தேவதூதன் வந்து பவுல்கிட்ட வந்து சொல்லுகிறான், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். உன் நிமித்தமாக கப்பல்ல இருக்கிற 275 பேரையும் தேவன் என்ன செய்ய போறாரு, உயிரோட வைக்க போறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க தேவதூதன் சொல்லுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் நிமித்தமாக உங்க குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பாரு. நீங்க ட்ரெயின்ல போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஒழுங்கா போய் சேரும். நீங்க பிளேன்ல போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிளேன் ஒழுங்கா போய் சேரும். ஏன்னா நீங்க தான் விஐபி ஆண்டவருடைய பார்வையில். பாருங்க, இந்த எண்ணம் நமக்கு வரணும். ஆண்டவரே, என்னை நீ நினைப்பதற்கும் என்னை கண்ணோக்குவதற்கும் நான் ஏமாத்திரம். நன்றி, உம்முடைய பார்வையில் என்னை விலையேறப்பட்டவனாக நீர் காண்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. பாருங்க, பவுல் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரராக இருந்ததுனால கர்த்தர் சொல்றாரு, உன் நிமித்தம் உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். இப்ப பாருங்க 25வது வசனம். ஆனபடினால் மனுஷரே திடமனதாயிருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். என்ன அருமையான வசனம் பாருங்க. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அதுதான் பைபிள் பாருங்க. பைபிள் வசனங்கள் என்ன? நமக்கு சொல்லப்பட்ட வசனங்கள். அப்ப நம்ம இதை வாசிச்சு அறிக்கையிடும் போது என்ன நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறோம், எதை நாம் ஊர்ஜிதப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே எனக்கு சொல்லப்பட்டபடியே எனக்கு நடக்கும். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை தொடரும் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே எனக்கு சொல்லப்பட்டபடியே எனக்கு நடக்கும். வானத்திலே மதகுகளை திறந்த இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று எனக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே எனக்கு சொல்லப்பட்டபடியே இருக்கிறீங்களா பாருங்க. அதனாலதான் தேவனுடைய வார்த்தைகளை நாம சொல்லுகிறோம். கவனிங்க, என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். அப்ப 44வது வருஷம் நிறைய வீட்டில் போய் வாசிங்க, நல்லா இருக்கும். 44. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஒரு 276 பேர்ல ஒரு ஆள் கூட சாகல. ஆனா சிச்சுவேஷன் ரொம்ப மோசமான சிச்சுவேஷன். எல்லாருமே செத்துருக்கணும் நியாயத்துக்கு. ஆனா அற்புதம் என்னன்னா ஒருத்தர் கூட சாகல. எல்லாரையும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பாதுகாத்தார். ஆமென். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பவுல் நிமித்தம் பாருங்க, மற்ற 275 பேரையும் கர்த்தர் காப்பாத்தினார்னா, அங்கே அத்தனை பேர் விசுவாசிகளாக இருந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அத்தனை பேரும் வந்து விசுவாசிகளாக இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எந்த தீமையும் அணுகாதபடி கர்த்தர் செய்திருப்பாரு, பாதுகாத்திருப்பாரு. கவனிங்க, அப்ப ஒரு ஆளை காப்பாத்துறதுக்கு அத்தனை பேரை காப்பாத்துறாரு தேவன். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நோவாவுடைய பேழைக்குள்ள பாருங்க,
எத்தனை பேர் இருந்தாங்க? 8 பேர் இருந்தாங்க இல்லையா? அப்புறம் மிருகங்கள்லாம் இருந்துச்சு. அந்த பேழைக்குள்ள வச்சு அவ்வளோ பெரிய ஜலப்பிரளயத்தில் தேவன் அந்த குடும்பத்தை பாதுகாத்தார். இன்றைக்கும் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன். அந்த அழிவு, இந்த அழிவு இப்படிலாம் நம்ம கேள்விப்படும் போது நாம் அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், இந்த அழிவுகளை பார்க்கலாம் நம்மை பாதுகாக்கிற தேவன் மகா பெரியவராய் இருக்கிறார் இல்லையா? 46ஆம் சங்கீதத்தை பாருங்க. 46ஆம் சங்கீதம் என்ன அருமையான சங்கீதம் பாருங்க. 1 முதல் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எல்லாம் அசைகிற நேரத்தில் அருமையானவர்களே, தேவனுடைய ஜனங்கள் மாத்திரம் அசைக்கப்படாமல் என்ன செய்கிறாங்க? இருப்பாங்களாம். ஏன்னா தேவனே இருக்கிறார் நடுவில். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலமே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எப்படிப்பட்ட சூழ்நிலை? பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து. எவ்வளோ பெரிய காரியங்கள் பாருங்க. பூமி நிலை மாறி மலைகள்லாம் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போகிற சூழ்நிலை, நாம் பயப்பட மாட்டோமா? ஏன்னா நம்மை காக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்னை காக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னை காக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னை காக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். இதெல்லாம் விசுவாசிக்கும் போது தான் அவருடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். கர்த்தர் நம்மை பாருங்க பாதுகாக்கிறவராக இருக்கும்போது நம்ம தலையில பேசிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கும்போது நம்ம நம்முடைய பயத்தை பேசக்கூடாது, நம்முடைய சந்தேகத்தை பேசக்கூடாது, நம்முடைய அவிசுவாசத்தை பேசக்கூடாது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கும்போது பவுல் மாதிரி பேசணும். திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று என் தேவனிடத்திலே நம்பிக்கையா இருக்கிறேன், அப்படி பேசணும். பாருங்க, பவுல் தைரியம் சொல்லி அவங்களுக்கு முன்னால அவங்க சாப்பிடவே மாட்டேறாங்க. என்னென்ன சாப்பிட்டு என்ன பிரயோஜனம், எல்லாரும் தான் சாக போறோமேன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் சாப்பிட மாட்டேங்கிறான். பைபிளை போட்டு தைரியமா இருங்க, எல்லாரும் கரை சேருவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னால அப்பத்தை பிச்சு இவர் சாப்பிட்ட பிறகு எல்லாரும் சாப்பிட்டாங்களாம். ஊழியக்காரங்க எவ்வளவு பாருங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை பவுலுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அவ்வளோ பெரிய ஆபத்துக்கு அவர்களை தப்புவித்தது தேவதூதன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவதூதர்கள் அருமையானவர்களே இன்றைக்கும் நம்மை பாதுகாக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப மறுபடியும் நான் சொல்றேன், நம்ம ரைட் சைட்லேயே அவங்க இருக்கிறாங்க, நம்முடைய லெஃப்ட் சைடில் இருக்கிறாங்க, நம்ம முன்னால் அவங்க இருக்கிறாங்க, நம்ம பின்னால் அவங்க இருக்கிறாங்க. பெரிய எஸ்கார்ட்ஸ் டீமே நம்மளை சுற்றி என்ன செய்து இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களை தேவதூதன் சூழ பாளையம் இறங்கி அவர்களை ரட்சிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? சரி, போவோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமம் 23 20வது வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். இஸ்ரேல் மக்கள் பாருங்க, எகிப்திலிருந்து விடுதலையாகி வனாந்தரத்தில் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. செங்கடலை கடந்தாச்சு, இப்ப பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. வனாந்தர பிரயாணம் போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்றாரு பாருங்க, வழியில் உன்னை காக்கிறதற்கும். நிறைய ஆபத்துகள் இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். பிசாசு அந்த ஜனங்களை அழிப்பதற்கு பல உபாய தந்திரங்களை பண்ணுவான்றது கர்த்தருக்கு தெரியும். பாருங்க, இப்போ இந்த ஜனங்க அந்த டிஃபிகல்டிஸ், அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து அவிசுவாசப்பட்டு கலக்கம் அடைஞ்சிடக்கூடாது. ஆகவே கர்த்தர் அவங்களுக்கு முன்கூட்டியே சொல்றாரு, வழியிலே உங்களை காக்கவும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கவும் உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்றார். தேவ தூதன் முன்னால போறான், பயப்படாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த தடைகளை, அந்த பிரச்சனைகளை தேவதூதன் செய்வான், அகற்றுவான். நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு அவன் உங்களை கொண்டு போய் சேர்ப்பான். 23 வசனம் பாருங்க. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று ஏமோரியரும்
ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்களை நான் அதம் பண்ணுவேன். தேவ தூதர்கள் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, நானும் உங்க கூட தான் வந்துட்டு இருக்கிறேன். உங்களுடைய எதிரிகள் எல்லாவரையும் சங்கரிப்பேன். உங்களுடைய எதிரிகள் யாரும் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய எதிரிகள் யாரு? பாவம் நமக்கு எதிரி, பிசாசு நமக்கு எதிரி, வியாதி நமக்கு எதிரி இல்லையா, தரித்திரம் நமக்கு எதிரி, சாபக்கேடுகள் நமக்கு எதிரி. கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய எதிரிகள் எல்லாரையும் அதம் பண்ணுவேன். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய எதிரிகளை நாம மேற்கொள்வோம் சொல்லி போடல, நம்முடைய எதிரிகளை நமக்காக கர்த்தர் மேற்கொள்கிறார். பாருங்க, நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருகிறார் என்பதை நாம் விசுவாசிக்கணும். தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க நமக்கு முன்னால போறாங்க டெய்லி. பாருங்க, எவ்ரிடே பேசிஸ், ஒவ்வொரு நாளும் தேவ தூதர்கள் பாருங்க நமக்கு முன் செல்கிறார்கள், நம்மை நடத்துகிறார்கள், நம்மை பாதுகாக்கிறார்கள் என்பதை நாம விசுவாசிக்க வேண்டும். 33ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 33 1-2 பாருங்க. அங்க சொன்னதை இங்க மறுபடியும் சொல்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு எங்க போங்க? பாலும் தேனும் ஓடுகிற. ஆண்டவருக்கு எவ்வளவு பாருங்க ஆசையா இருக்குது, ஜனங்கள் போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்கணும். இவங்க பாருங்க அங்கங்க ஸ்டக்கப் ஆயிடுறாங்க, இவங்க அங்கங்க சோர்ந்து போயிடுறாங்க, இவங்க அங்கங்க படுத்துடுறாங்க. ஆனா கர்த்தர் விட மாட்டேங்கிறார், எழுமுங்க கிளம்புங்கன்றார். அதனாலதான் நான் சொல்றேன், நாம பாலும் தேனும் ஓடுகிற நல்ல வாழ்க்கையை சுதந்திரிக்கணும்னு விரும்புறதை பார்க்கலாம். பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற நல்ல வாழ்க்கையை நாம சுதந்திரிக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசையா இருக்கிறாரு. பாருங்க, ஒரு அப்பா தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு விரும்புற மாதிரி பிள்ளைகளுக்கு அதை பற்றி அவேர்னஸ் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அப்பாவுக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு இல்லையா? என் பிள்ளை இதை சுதந்திரிக்கணும், என் பிள்ளை அதை சுதந்திரிக்கணும், என் பிள்ளை அந்த நிலைமைக்கு வரணும், என் பிள்ளை இந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோரும் நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தாங்க இவரு நம்முடைய தேவன். அருமையானவர்களே, நாம நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. இருக்கிறீங்களா? நாம நல்லா இருக்கணும்னு விரும்புகிற தேவனை தேடி நம்ம வர்றோம். நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிற தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி நம்ம ஆலயத்துக்கு என்ன செய்கிறோம்? வருகிறோம். நம்முடைய நல்வாழ்விலே அக்கறை உள்ள தேவனை தேடும்படி நாம வருகிறோம் இல்லையா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அது நிச்சயம் அல்லவா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தரை தேடுகிற அவருடைய பிள்ளையாகிய எனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமா, பாருங்க, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்ப பாருங்க, இங்க கர்த்தர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள், கேரியான், கிளம்புங்க, போங்கன்றாரு. அப்புறம் பாருங்க 2வது வசனம், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் ஏமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். அவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. உங்களை வழி நடத்துறதுக்கு தேவ தூதர்களை அனுப்புகிறேன். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே இது உண்மைன்னா புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு உண்மையா இருக்கும்னு யோசித்து பாருங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டெல்லாம் ரொம்ப லிமிட்டெட், புதிய ஏற்பாடு அன்லிமிட்டெட். பாருங்க, நம்ம எதிர்பார்க்கிறதுக்கு அதிகமான தேவதூதருடைய உதவி நமக்கு உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் நம்பணும். பாருங்க, தேவன் அவருடைய தூதர்களை அனுப்பி என்னை பாதுகாக்கிறார், என் வழியெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இப்ப கவனிங்க, நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படி இதோ நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன்னு சொன்னார் இல்லையா? தேவதூதருடைய உதவி அவர்களுக்கு கிடைத்ததா? இஸ்ரேல் மக்களுக்கு கிடைத்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைச்சிச்சு. எப்ப கிடைச்சிச்சுன்னா, மோவாபின் சமவெளிக்கு வர்றாங்க இஸ்ரேல் மக்கள், நடந்து வர்றாங்க. மோசேயினுடைய லீடர்ஷிப்புக்கு கீழே மோவாபின் சமவெளியில பாளையம் இறங்குறாங்க. அங்க மோவாபின் ராஜா பாலாக்குன்னு ஒருத்தன் பாருங்க, அவன் இவங்களை பார்க்குறான்.
இவங்கள பார்க்கும்போது அவன் பயப்படுறான். பூமியின் விசாலத்தை மூடுகிற ஏராளமான ஜனக்கூட்டங்க வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்து நம்மளையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறான். பயந்து பாருங்க, அங்கே ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தவர். தீர்க்கதரிசின்னு சொல்லக்கூடாது, அவனை மந்திரவாதின்னு தான் சொல்லணும். அவன் பேர் பிலேயாம். பாருங்க, பிலேயாம் என்கிற மந்திரவாதி, இந்த செய்வனை மந்திரவாதம் வைக்கிறவன் அவன். பாருங்க, அவனை போய் கூட்டிட்டு வந்து இந்த ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி அவன் வந்து தீர்மானம் பண்றான். ஆகவே ஆட்களை அனுப்புறான். அங்க போய் அவங்க மோவாப் ராஜா பாலாக் உங்களை கூப்பிடுறாரு. உங்களுக்கு நிறைய பொண்ணு வெள்ளியும் தரப்போறாரு அவரு, அதனால கிளம்பி வாங்க அப்படின்ன உடனே பாருங்க, இவன் கர்த்தர்ட்ட கேட்குறான். இது வேற பண ஆசைக்காரன். பாருங்க, கர்த்தரை காட்டிலும் பணத்தை தான் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள். அதனால தான் பாருங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் வாழவில்லை என்பதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். யூதாஸ் காரியத்து, எலிசாவுடைய வேலைக்காரன். அருமையானவர்களே, இப்படி பண ஆசைக்காரங்க நிறைய பேர் என்ன செய்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருத்தனும் நல்லா இருந்த மாதிரி தெரியல. லோத்து அவன் ஒரு பண ஆசைக்காரன், யாருமே நல்லா இருந்த மாதிரி தெரியல. பாருங்க, இந்த பிலேயாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு தேவனுடைய ஜனங்களை சபிப்பதற்காக கிளம்பி போறான். கர்த்தர் வேண்டான்னு சொன்னாரு, இவன் கிளம்பி போறான். ஏன்னா பணத்து மேல அவ்வளவு ஆசை. அடே அப்பா, சில ஆட்களை நான் பார்க்குறேன், ஐயோ 5 ரூபா 10 ரூபாய்க்கு செத்தே போயிடுவானுங்க போல, அப்படி ஆட்களாக இருக்கிறாங்க. பணம் அவ்வளவு முக்கியமாக தெரியுது. பெரிய பாஸ்டர் சொன்னது அடிக்கடி என் காதில் பாருங்க தொணிச்சிக்கிட்டே இருக்கும். மணி இஸ் நத்திங் ஃபார் காட். கர்த்தருக்கு பணம்லாம் ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தருக்கு பணம்லாம் ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ வேணாலும் அவரால் கொடுக்க முடியும். பணம் அல்ல, கர்த்தர் தான் பெரியவர். பிள்ளையாம இப்படி யோசிச்சிருந்தான்னா போயிருக்கவே மாட்டான். ஆனால் பாலாக்கு வந்து வீடு நிறைய பொண்ணையும் வெளியும் தர்றேன்னு சொல்கிறான். வாக்கு பண்ண மாத்திரத்தில் பாருங்க, அது கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு தேவனுடைய ஜனங்களை சபிக்கிறதுக்காக போகிறான். எதில் ஏறி போகிறான்னா கழுதையில் ஏறி போகிறான். பாருங்க, இப்போ வாசிப்போம். எண்ணாமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. கர்த்தருடைய தூதனானவர், கவனிச்சிங்களா, கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட கூட இருந்தார்கள். கூட 2 பேர் வேற, மொத்தம் 3 பேர் போறாங்க. இப்ப 23ஆவது வசனம். கர்த்தருடைய தூதனானவர், எல்லாரும் சொல்லுவாங்க கர்த்தருடைய தூதனானவர். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். ஃபர்ஸ்ட் டைம் கழுதையை போட்டு அடிக்கிறான். இப்ப 24ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருக்கிற திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சோரோட நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். காலை வச்சு நெக்கிது கழுதை. பிலேயாம் கழுதையை போட்டு 2வது வாட்டி அடிக்கிறான். 26ஆவது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்துல நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபமுண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். பாருங்க, கீழே இருக்கிற கழுதைக்கு உணர்வு இருக்குது, மேலே இருக்கிற கழுதைக்கு உணர்வே இல்லை. 28ஆம் வசனம் பாருங்க. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். வேற வழி இல்லை. இந்த உணர்வு கட்டவனுக்கு ஒரு ஏதாவது உணர்வை உண்டாக்குறதுக்கு கழுதை பேசினாதான் இவனுக்கு உணர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து,
நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன்? நல்ல கேள்வி கேட்குது பாருங்க கழுதை. 3 தரம் என்னை அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். பாருங்க, அவன் சொல்றான், நீ என்னை பரியாசம் பண்ணிட்டு வர்ற, கத்தி இருந்துச்சு அருவா இருந்துச்சுன்னா உன்னை வெட்டி கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி கழுதையை மிரட்டுறான். 30வது வசனம் பாருங்க. கழுதை பிழையாமை நோக்கி, அதுவும் விடுற மாதிரி இல்லை, கழுதை பிழையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாயிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். என்ன கான்வர்சேஷன் பாருங்க. கழுதை அருமையா பேசுது, உணர்வோட பேசுது. 31ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். இதுவரைக்கும் கழுதையுடைய வாயை திறந்தாரு, இப்பவும் இவனுக்கு உணர்வு இல்லை. அது பேசியும் இவனுக்கு உணர்வு இல்லை. இப்ப கண்ணை திறக்கணும். கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். கவனிச்சிங்களா? தூதனை இப்பதான் பார்க்கறான். சிலருடைய கண்ணை திறந்தாதான் தூதனை பார்ப்பாங்க. ஆனா நம்ம வேத வசனத்தின் மூலமாவே பார்த்துடலாம் பேசாம. வேத வசனம் சொல்லுச்சுன்னா அது சமூலமும் சத்தியம் இல்லையா? அப்ப தேவதூதர்கள் என்னை காக்கும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நான் கண்ணை திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்றதுனால அவங்க இருக்கிறாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவுது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். சொல்லப்பட்ட சத்திய வார்த்தைகளை விசுவாசிக்கிற மக்களா இருக்கணும் பாருங்க. இவன் வசனத்தையெல்லாம் விசுவாசிக்கிற மாதிரி தெரியல. அதனால கர்த்தரவன் கண்ணை திறக்க வேண்டியதாகி போச்சு. கண்ணை திறந்த மாத்திரத்துல தேவதூதனை பார்க்கறான். ஒருவித பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கிற தேவதூதனை பார்த்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 32வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? அவரும் கேட்கிறாரு கரெக்டா. தேவதூதனும், என்னப்பா 3 வாட்டி அடிக்கிற கழுதைய அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிட்டு, எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோட வைப்பேன். நீ கழுதையை காட்டிலும் மோசமானவன். கர்த்தருடைய தூதன் என்ன மாதிரி பேசுறாரு பாருங்க. உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோட வச்சிருப்பேன். ஏன்னா கழுதை உன்னை காட்டிலும் பெட்ரு. நீ தான் ரொம்ப மோசமான ஆள். பண ஆசைக்கு ஆசைப்பட்டு தேவ ஜனங்களை சபிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிற. இப்ப பாருங்க 34வது வசனம். அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியில் நீர் எனக்கு எதிராக நின்றதை அறியாதிருந்தேன். இப்பொழுது உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய் விடுகிறேன் என்றான். சும்மா தான் வாயில சொல்றான், ஆனா போக மாட்டான். உள்ளத்துக்குள்ள அவன் திரும்பி போகணும்னு ஆசையே இல்லை அவனுக்கு. உண்மையா உள்ளத்துல அப்படி இருந்திருந்தான்னா சரி போய் கிளம்புப்பான்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் எதை பார்க்குறாரு? இருதயத்தை பாருங்க. நீங்க இருதயத்தில் பாருங்க, அந்த பணம் ஆசை மேலதான் பாருங்க நம்பிக்கை வச்சிருக்கிறான். இப்ப 35வது வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை நோக்கி, அந்த மனிதரோட கூட போ, ஏன்னா நீ போக வேண்டாம்னு சொல்லாலும் போகாம இருக்க மாட்டேன். சரி கிளம்பிட்டேன், நீ போ. இப்போ நான் உன்னோட சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய் என்றார். அப்படியே பிலேயாம் பாலாகின் பிரபுக்களோட கூட போனான். அங்க போய் உன் இஷ்டத்துக்கு எதையும் பேச முடியாது, நான் சொல்ற வார்த்தையில மட்டும்தான் நீ பேசணும்னு சொல்லி பாருங்க அங்க அனுப்பி வைக்கிறாரு. அங்க போறான். அங்க போய் பாருங்க கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தைகளை மட்டும்தான் பேச முடிஞ்சிச்சு அவனால. பாருங்க சபிக்கிறதுக்கு ட்ரை பண்றான், ஆனா சபிக்கவே முடியல. பாருங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் யாரையுமே சபிக்க முடியாது. பாருங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்களை யாருமே சபிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க சாபம் நமக்கு கிடையாது, யாரும் நம்மளை சபிக்க முடியாது. அப்ப தேவ தூதர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு உதவி செஞ்சாங்களா? நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் என் தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன்னு சொன்னாரு. அந்த தூதன் வந்தானா? அந்த தூதன் பாருங்க இவங்களுக்கு உதவி செஞ்சானா? இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நல்லா கவனிங்க. ஆனா விட்டுருந்தா பாருங்க பைபிள்ல போட்டிருக்குது, அங்க மலையில
7 காளைகளை பலியிட்டு ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் அடிப்படையில் இந்த ஜனங்களை சபிக்கிறது தான் பிலேயாமினுடைய நோக்கம், பாலாக்கனுடைய நோக்கம். அதே போல பலியிடுறாங்க, ரத்தத்தை எல்லாம் சிந்துறாங்க. அங்க பலியிடப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது, செய்வினை வைக்கப்படுகிறது, மந்திரவாதம் வைக்கப்படுகிறது என்பது இஸ்ரவேல் மக்கள் யாருக்குமே தெரியாது, மோசேக்கு கூட தெரியாது. கவனிங்க, யாருக்குமே தெரியாது. கடைசியில் பிலேயாம் தான் சொல்றான், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அருமையான இந்த மந்திரவாதியை பாருங்க ஓரங்கட்டி இஸ்ரவேல் மக்களை என்ன செய்தார்? பாதுகாத்தார். இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்தார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை பாதுகாத்தார். பாருங்க, வனாந்தரத்தில் நடத்தினார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தார். பழைய ஏற்பாட்டு மக்களுக்கே எவ்வளோ பெரிய உதவிகள் இருந்திருக்குமானா, இயேசுவின் காலத்துக்கு பிறகு வாழ்கிற நமக்கு எவ்வளோ உதவிகள் இருக்கும் பாருங்க. அதனால தான் நம்ம தைரியமாக பாருங்க அந்த வசனங்களெல்லாம் விசுவாசிக்கணும். நான் கர்த்தருக்கு பயந்த மனுஷன், என்னை சூழ கர்த்தர் தூதன் பாளையம் இறங்கி என்னை விடுவிக்கிறான். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது, என் வழியெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், என் பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமேன். எல்லாம் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் தேவ தூதர்களை நம்மை பாதுகாக்கும்படி அனுப்பி இருக்கிறபடியால் கரங்களை உயர்த்தி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற நிமித்தமாக தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி எங்களை பாதுகாக்கும்படி, எங்களுடைய பிரயாணங்களை பாதுகாக்கும்படி, எங்களுடைய குடும்பங்களை பாதுகாக்கும்படி, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படி, எங்களுடைய தொழிலை பாதுகாக்கும்படி, எங்களுடைய வருமானத்தை பாதுகாக்கும்படி, எங்களுக்குரிய எல்லாவற்றையும் பாதுகாக்கும்படி தேவ தூதர்களை நீர் அனுப்பி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேவ தூதர்கள் கர்த்தாவே எங்களை பாதுகாக்கிற பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, அவைகளை அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் தேவ தூதர்கள் எங்களை விலைக்கு பாதுகாக்கிறபடியால் நன்றி தகப்பனே. எங்களுடைய பயணம், வாழ்க்கை பயணம் வெற்றிகரமாக இருக்கும்படி நீர் கிருபை செய்கிறீர். தேவதூதர்களை அனுப்பி எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பாதுகாக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.